தென்றல் தவழும் முன்பகல் வேளை அரண்மனை தோட்டம் அலுத்து போய் தன்னந்தனியாக அருகிலிருந்த குளத்தோரம் நடந்து கொண்டிருந்தாள் இளவரசி. இயற்கையின் பேரழகை ரசித்துக் கொண்டிருந்தவளுக்கு பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது. ஆள் நடமாட்டமில்லாத அந்த இடத்தில் ஓர் இளம் ஆணின் குரல் கேட்டது. ஆச்சரியம் ஒரு பக்கம், பயம் மறுபக்கம். சுற்றுமுற்றும் பார்த்தாள். ஆள் யாரும் இல்லை. உன்னிப்பாக கவனித்தாள். பேசியது ஒரு தவளை. அருவருப்புடன் ஒதுங்கினாள். ஆனால் குரலின் இனிமை அவளை கவர்ந்தது. தவளை சொன்ன கதையை கேட்டாள். அந்த தவளை ஒரு காலத்தில் இளவரசனாயிருந்ததையும் முனிவர் ஒருவரின் சாபத்தால் தவளையானதையும் அறிந்து கொண்டாள். இளவரசி தன்னை முத்தமிட்டால் தான் மீண்டும் இளவரசனாகி விடுவதாக தவளை கூறியது. தவளைக்குள் இளவரசனா? அப்படி பார்ப்பது இளவரசிக்கு பெரும் சவாலாக இருந்தது. நீண்ட தயக்கத்துக்கு பிறகு தவளையை கையில் எடுத்தாள், முத்தமிட்டாள். என்ன ஆச்சரியம்! இளவரசனானது தவளை. இருவருக்கும் இடையில் ஓர் அன்பு உறவு மலர்ந்தது. தவளைக்குள் ஓர் இளவரசன் இருக்க முடியும் என்று நம்புகிற பார்வை அற்புதங்களை, அதிசயங்களை நிகழ்த்துகிறது. தன்னிலேயே நல்லது என்றும் தீயது என்றும் அதிகம் இல்லை. நமது பார்வையும் நாம் சிந்திக்கும் விதமுமே நன்மை தீமையை நிர்ணயிக்கிறது. படைத்த அனைத்தையும் பரமன் நல்லதென கண்டார். தான் சந்தித்த அனைவருக்குள்ளும் இருக்கும் நன்மைத்தனத்தை கண்டுகொண்டவர் இயேசு. எதிரி என்று எவரையும் அவர் விலக்கவில்லை. அவரிடம் நன்மையை கண்டவர்கள் நலவாழ்வு பெற்றார்கள். நன்மையை காண தவறியவர்கள் நிறை வாழ்வை இழந்தார்கள். பிறரிடத்தில் நன்மையை கண்டு பழகிவிட்டால் நமக்குள்ளும் குடிகொண்டிருக்கும் நன்மையை நாம் ஆழமாக காணத் தொடங்குகிறோம். நாம் நன்மைத்தனம் நிறைந்தவர்களாக இருப்பது போலவே பிறரும் நன்மைத்தனம் நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள் என்ற யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்வது அப்போது எளிதாகிவிடுகிறது. அனைத்திலும் அனைவரிடத்திலும் நன்மையை பார்க்கும் பார்வை போட்டியின்றி பொறாமையின்றி எல்லோரையும் ஏற்றுக்கொண்டு இணைந்து வளரும் சூழலை உருவாக்குகிறது. டக்ளஸ் ஹார்டன் என்ற சிந்தனையாளர் சொல்கிறார், நல்லவற்றை சிந்திப்பது மட்டும் போதாது, நற்செயல்கள் புரிவது மட்டும் போதாது. நம் நல்ல சிந்தனையும் செயலும் பிறருடைய சிந்தனையிலும் செயலிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். அப்படி ஏற்படுத்தியவர்கள் மகான்களாக, மனிதர்களாக போற்றப்படுகிறார்கள். பிறரிடம் குறை கண்டுகொண்டே இருப்பவர்கள் பெரியவர்களானதாக வரலாறு இல்லை. சிறுமையில் சிக்கிக்கொள்ளும் மனிதர்கள் உண்மையான பெருமையை ஒருபோதும் பெறுவதில்லை. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை கல் என்கிறது திருக்குறள். நல்ல பார்வையில் திளைக்கும் செயல்கள் நற்பெருமையை மட்டுமே தருவிக்கிறது. நல்ல சிந்தனைக்கும் சொல்லுக்கும் செயலுக்கும் அடிப்படை நல்ல பார்வை. பார்வையில் பழுதின்றி பார்த்து கொள்வோம். நன்மையை பார்க்கும் பக்குவம் பெறுவோம். பார்வோற்றும் வண்ணம் வாழ்வோம்.